வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது இந்த வெள்ளரிக்காய் வச்சு எப்படி ஜூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காய், அந்த காய் என்ன கேட்டால் வெள்ளரிக்காய். அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த வெயில் காலத்தில் வெள்ளரிக்காவை அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எப்படி மாங்காய் சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காயும் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெள்ளரிக்காயும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தண்டு ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படி ஜூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் பண்ணுற ட்ரிங்க்கு தான் இது. நீங்கள் வெயில் காலத்தில் வந்து தண்ணி தாக்கம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த வெள்ளரிக்காவும் கொத்தமல்லி தண்டும் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க்கு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? குக்கும்பர் 1/2 கிலோ, கொத்தமல்லி தண்டு 2 இன்ச்சஸில் 30லேருந்து 35 நம்பர், இஞ்சி 15லேருந்து 20 கிராம், லெமன் 1 நம்பர், அணி தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம குக்கும்பர் ஜூஸ் பார்க்க போகிறது சொன்னோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி குக்கும்பர் மட்டும் வச்சு பண்ண போதில்லை, கொத்தமல்லி தண்டு, இஞ்சி இந்த 3 வெஜிடபிள்ஸ் வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த வெயில் காலத்தில் தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இந்த ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால தான் குக்கும்பர் ஜூஸ் சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கேன் ஜூஸ் சாப்பிட்றீங்க, அந்த கேன் ஜூஸ் சாப்பிடும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி எதனாலும் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அந்த சுகர் கண்டென்ட் அப்படியே வாயில் இருக்கும். நேச்சுரலாக இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது மட்டும் இல்லை, அடுத்த 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஆக்டிவாக வச்சுருக்கோம் இந்த ஜூஸ். அதனால தான் இன்றைக்கி நம்ம குக்கும்பர் ஜூஸ் இந்த சம்மர் சீசனில் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் நீங்கள் கடையில் வாங்கும்போது ரொம்ப இலசான வெள்ளரிக்காய் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து முத்தலா வெள்ளரிக்காய் வாங்கியிருப்பாங்க. அந்த டைமில் கசப்பு தன்மை வரும். அந்த கசப்பு தன்மை வந்தால் எப்படி அந்த கசப்பு தன்மையை போக்குறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணும்போது என்னென்னா அந்த லைட்டாக அந்த கசப்பு தன்மை வர ஆரம்பிக்கும். அதாவது 100% கசப்பு தன்மை போகும் சொல்ல முடியாது. ஒரு 80 to 85% அளவுக்கு கசப்பு தன்மை கண்டிப்பாக போயிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெள்ளரிக்காவை ஃபஸ்ட்டு பீல் பண்ணுறோம். பீல் பண்ணுறதுலையும் விஷயம் இருக்குது. சில பேர் மேலோட்டமாக பீல் பண்ணுவாங்க. ஒரு சைடு வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் இருக்கும், இன்னொரு சைடு வெள்ளை கலர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜூஸ் போடும்போது கம்பல்சரி நல்லா பீல் பண்ணி எடுத்துருக்கணும். இந்த மாதிரி இதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த ஜூஸ் வெள்ளரிக்காய் வச்சு பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, மருத்துவ குணம். என்ன கேட்டிங்கன்னா வெள்ளரிக்காய், கொத்தமல்லி தண்டு, இஞ்சி இந்த 3த்துக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மருத்துவ குணம் தான். அதாவது என்ன கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னை வந்து நம்ம நல்லா பார்த்துன்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி கொத்தமல்லியும் வெள்ளரிக்காயும் சாப்பிட்லாம். பிளட் சுகர், ஹார்ட்டு, டைஜஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த 3 வெஜிடபிள்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி, கொத்தமல்லி தண்டு. இந்த 1/2 கிலோ வெள்ளரிக்காய்க்கு எந்த அளவு தண்ணி யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு 500லேருந்து 600 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அதே டைமில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிளெண்ட் பண்ணக்கூடாது. குறைஞ்சபட்சம் 500லேருந்து 600 ml. அந்த வெள்ளரிக்காய் பிளெண்ட் பண்ணும்போது அதில் இருக்க நீரெல்லாம் வரும். பட் இருந்தாலும் பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு கெட்டியான ஒரு பக்கம் இருக்கும். அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்.
இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த தேன் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தேனோட தன்மை அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு இந்த குக்கும்பரும் இந்த கொத்தமல்லி ஜூஸ் சாப்பிட்ற பலன் கிடைக்காது. அதனால தான் ஒரு கல் கம்மியாக தேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த ஜூஸ் வெயில் காலத்தில் மட்டும்தான் சாப்பிட்லாமா அப்படி கேட்டிங்கன்னா இல்லை, குளிர் காலத்துலையும் சாப்பிட்லாம். அதாவது மழை காலத்துலையும் சாப்பிட்லாம் சொல்கிறேன். சில பேர் கோல்டு பிடிக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் எதுக்காக அந்த கொத்தமல்லி தண்டு யூஸ் பண்ணியிருக்கேன், வெள்ளரிக்காய் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக செய்முறையில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷாக சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஹிடமில் விடைபெறுவதும் ரிஷப் தீனா. சி யூ, பாபா, டேக் கேர்.